இஸ்லாமிக் மதரசா நீங்கள் சொல்கிறீங்களா 2 நேஷன் 3 முஸ்லீம்காக நாங்கள் காப்பாற்றுறோம், காஷ்மீரி முஸ்லீம்ஸ்க்காக நீங்கள் இருக்கிறீங்களா? காஷ்மீரி முஸ்லீம்ஸ் ஏன் கொள்றீங்க நீங்கள் டார்கெட் அட்டாக் பண்ணி? நீங்கள் அட்டாக் பண்ணது எல்லாமே என்ன? இட்ஸ் அ சிவிலியன் டார்கெட். நாங்கள் அட்டாக் பண்ணதெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணதெல்லாம் என்ன? இட்ஸ் மிலிட்ரி டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த நேஷனல் கார்ட்ஸு இந்த மாதிரி சர்ஃபராஷான இஸ்லாம், ஜமாத் இஸ்லாமி மாதிரி அல்பதர் குரூப்ஸ் தான் பாகிஸ்தானை உருவாக்குனது. ஓகே, they made the nation. அதனால அவங்களோட ஐடியாலஜி தான் அந்த ஆர்மிலையும் இருக்கும். ஸோ அந்த ஆர்மிக்கும் முல்லாஸ்க்கும் அந்த மிலிட்ரிக்கும் வித்தியாசம் பார்க்குறதே தப்பு. they reflect each other. அது எப்படி போச்சுன்னா 1960 பஜாரில் வந்து ஒரு பெரிய கலவரமே பாகிஸ்தானி ஆர்மிக்கும் ஆப்கானிஸ்தான் ஆர்மிக்கும் ஒரு பெரிய போரே வெடிக்குது. அப்புறமா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எந்த ஒரு பொருளும் அனுப்பலை, லேண்ட்லாக் கண்ட்ரி அது. அதனால் வந்து ஜஹீர் ஷா வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சர்தார் தாவூத் ரிசைன் பண்ணிடுறாரு சார். ஆனால் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் சார், எவ்வளோ அது ஸ்கேரியான விஷயம். அந்த நிகழ்வு நடக்கிறப்போவே அந்த சைடில் வந்து நீ ஹிந்துவா நீ முஸ்லீமான்னு கேட்டு வந்து கொன்னா அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ அது உண்மை போயின்றதை தள்ளி வச்சிடும். ஆனால் இங்கே அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் வேணும்ட்டே தான் அது வந்து அது நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். அது இம்பாக்டே வந்து இது உருவாக்கணுன்றதுனால தான் அவங்க பண்ணாங்க. வருண் டாக்ஸ் நேயர்களே வணக்கம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தின் பாதுகாப்பு பற்றியும் தேசத்தின் நலன் பற்றியும் வந்து அடிக்கடி வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம கூட ரெகுலராக வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எடுத்துரைக்கிறதுக்காக வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்து இணைந்திருக்காரு இன்னொரு முறை ஷவுகத் அலி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ அகைன். லாங் பிரேக். ஸோ நம்ம வந்து பேசணும்னு நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம் சார். ஆனால் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து முழுசாக ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பேசாமல் குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து பேசுகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தூர்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்ககிட்ட. எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் வந்து டிஷர்ட்டில் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் போடுற அளவுக்கு நம்ம ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட வந்துருச்சு. பட் அதற்கு ஆஃப்டர் மேத்தில் என்ன நடக்குதுன்னு போய் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட சரியான நியூஸ் வந்து மக்கள்கிட்ட சேரல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சிந்தூர் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அதை மறந்து கடந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிங்க. சரி, சிந்தூர்ன்றது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாதா? இருக்கணும். இல்லை இட்ஸ் விக்ட்ரி. சி ஐ வில் பி வெரி வெரி கிளியர். சிந்தூர்ன்றத டிஷர்ட்டில் போட்டிருக்கவனுக்கு ஏன் நடந்துச்சு, அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்ற அரசியல் அறிவு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்குன்னு சொல்கிறேன். அது நம்ம தானே கொண்டு போகணும். ப்ளீஸ் நீங்கள் தான் கொண்டு போகணும். அது நீங்கள் தான். That's why I took this chance to do that. Media responsibility. See, சிந்தூர் இது வரைக்கும் முடியவில்லை. ஓகே, வார் கண்டினியூஸ். இப்போ ட்ரூஸ் தான் இருக்குது. இது ஒரு இட் டஸ் நாட் கம் டு அ கன்க்ளூஷன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது பாகிஸ்தான். 2 நேஷன் தியரி அவருடைய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஸ்டார்ட் பண்ணார். அது இன்னும் முடியல. அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு, நம்ம இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனால we have not put completely eliminated the threat. பட் அந்த தாட் ப்ராசஸோட த்ரெட்டு நம்ம எப்படி அழகாக அதை வந்து பிரேக் பண்ணோன்னா, நம்மளோட ஓன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த சிந்தூர் இந்த 2 நேஷன் தியரிக்கு அப்புறமா இந்த பஹல்காம் அதுக்கப்புறமா இந்த பிளானிங்லாம் பண்ணது வந்து இந்தியாவில் கம்யூனல் வயலன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அது க்ரியேட் பண்ணாங்கன்னு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா எல்லா கம்யூனிட்டிஸ் ஒன்றாயிட்டாங்க அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானி டெரர் குரூப்ஸ். எந்த அளவுக்குன்னா நம்ம ஹைதராபாத் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அசதுத்தீன் ஒவைசியே லீட் பண்ணுறாரு அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஆல்ட் ஜுபேர் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் லீட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரொபகண்டா கவுண்டர் பண்ணுறாங்க. இவர் சவுதி அரேபியாவில் வந்து சொல்கிறாரு தக்ஃபீரின்னா மற்றவங்களை வந்து நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு தக்ஃபீர் பண்ணி கொலை பண்ணுற குரூப்பு தான் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு சவுதி அரேபியாலேயே அவர் போய் பேசியிருக்காரு. மற்ற முஸ்லீம் கண்ட்ரீஸ்லையும் அவர் பேசுனது ரொம்ப இம்பேக்ட். பெரிய ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் இந்த சிந்தூர் ஓட இது என்னென்னா எவ்ரிபடி இஸ் யுனைடட் அப்படின்னு நம்ம காட்டிட்டோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சிஎம்ஏ ஒரு பெரிய ரேலி பண்ணார். தென் அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை
கனிமொழிலாம் ரஷ்யாவில் போய் பேசி அவங்களும் போய் பேசியிருக்காங்க. சரி, எனக்கு சாரி டு இன்டரப்ட், எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன் என்னன்னா, இதை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க முஸ்லீம்ஸுக்கும் ஒரு ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியை கொண்டு போக நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களும் முஸ்லீம் அமைப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தின் ஒற்றுமை கருதி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது கேட்டலிஸ்ட் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் இது ரிவீல் பண்ணுது. இதுதான் அவங்களுடைய பிளான். ISI பாகிஸ்தானோட பிளான் அதுதான். அதுக்கு தான் அவங்க டியூனேஷன் தியரியை பற்றி பேசுனாங்க. அதனால வந்து பெஹல்காமில் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிரித்து பார்த்து அவங்களுக்குள்ள சண்டே மூட்டி விடணுன்ற ஒரே காரணத்தில். ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் வந்து சூடு பிடிச்சிருச்சு வக்ஃப் ஆக்ட்னால. அதில் வந்து ரொம்ப வக்ஃப் ஆக்ட் வந்தவொடனே இந்தியாவுக்கு வந்து படையெடுக்கணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து பாகிஸ்தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே ப்ரொடெஸ்ட் நடந்தது. இப்போது வந்து பஹல்காம் சிந்தூருக்கு அப்புறமா தெர் இஸ் யூனிட்டி. யாரெல்லாம் வந்து வக்ஃப் ஆக்டுக்கு எதிராக வந்து காரணங்கள் இருக்கலாம், காரணம் இல்லாமல் இருக்கலாம், அவங்க வந்து பண்ணதெல்லாம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நம்ம உருவாக்கக்கூடாது, எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போது கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டால் இந்த ஹிந்து முஸ்லீம் கலவரம் பாகிஸ்தான் உருவாக்கணுன்ற நோக்கத்தால் தான் இது பண்ணது. கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக சொன்னதுனால எவ்ரிபடி இஸ் யுனைடெட். ஏன்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ வி ஆல் ஹேவ் டு பி யுனைடெட். பிரைம் மினிஸ்டரோடைய ஒரு வியூ வந்து மக்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு இதுதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாம் கட்டிங் அக்ராஸ் மெஜாரிட்டி மைனாரிட்டி, கட்டிங் அக்ராஸ் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி, ரிலீஜியஸ் மெஜாரிட்டி, மைனாரிட்டி எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க. அந்த இதுதான் நம்ம வந்து நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹானரபிள் மேடம் கனிமொழி போய் ரஷ்யாவில் போய் பேசினது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் யார், இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் ஷோட் அவர் யூனிட்டி. இத்தனைக்கும் ஆப்போனன்ட் பார்ட்டி, பட் ஷீ இஸ் a good spokesperson for use of her talent. இன்னைக்கு வந்து she is a spokesperson for India. என்ன இந்தியாவோட ஸ்போக்ஸ் பர்சன் யாருன்னா அவங்களும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணாங்க. ஸ்பெயினில் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பியூட்டிஃபுல்லாக ஆன்சராக இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது. ஸோ வி ஆர் மெச்சோர்ட் அப்படின்னு நம்ம காட்டிக்கிட்டோம். நமக்குள்ள இன்டர்னல் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருந்தால் கூட when it comes to national security we are all one. இப்போ அசதுதீன் அதான் சொல்கிறாரு, நேஷ்னல் செக்யூரிட்டி மேட்டரில் வந்து we are one. பொலிட்டிக்கலி நம்ம டிஃபர் ஆகலாம். யார் என்ன வந்து பிஜேபி சொல்லுது அதை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வாட் பிஜேபி சேஸ் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் we will take into account அப்படின்னு ஒரு வியூ வந்துடுச்சு. there is no communal rights, no communal problem. எது பாகிஸ்தான் என்னென்ன செய்யணும்னு நினச்சதோ அது பாகிஸ்தான் செய்ய முடியாமல் கவர்மெண்ட் ஒஃபிஷியலாகவும் நம்ம ஓன் மக்கள் ரியலைஸ் பண்ணி we are all united against பாகிஸ்தானி டூ நேஷன் இந்த டூ நேஷன் தியரி சித்தாந்தத்துக்கு எதிராக அந்த டெரரிசம் அவங்க இந்தியாவுக்குள்ளே பண்ண நினச்ச டெரர் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து முடக்கப்பட்டுட்டாங்க, தவிடுபொடி ஆயிடுச்சு. அவங்களோட பிளான் தவிடுபொடி. ஆனால் முழுசாக எல்லாமே we are like totally clear. எந்த ஒரு ஆபத்துமே இனிமேல் இல்லை. அவங்களோட அஜெண்டாவை இனிமேல் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கூட இனிமேல் இங்கே ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது இல்லை. அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸோட பவர் இம்பேக்ட் என்னன்னு நமக்கு இதுலேயே நம்ம பார்த்துக்கிட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. we are all united. அதை பிரேக் பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு கவுண்டர் ப்ரொபகேண்டாவும் அவங்கக்கிட்ட இல்லை பாகிஸ்தானினா. நம்ம எல்லாமே நம்ம ஆன்லைனில் எல்லாம் ஆன்லைன் ரேடிகலைசேஷன்லாம் பார்க்குறோம். அவ்வளோ ஆன்லைன் ரேடிகலைசேஷன் வக்ஃப் ஆக்டுக்கு நடக்கும்போது இருந்த ஆன்லைன் ரேடிகலைசேஷன் இப்போ இல்லை. ஓகே, பட் கடந்த காலங்களில் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க சார் அவங்க? கடந்த காலத்தில் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் 1970s மக்பூல் பட் அந்த ஏர்கிராஃப்டெல்லாம் வந்து ஹைஜாக்லாம் பண்ண விஷயங்கள்லாம் தெரியும். பட் அது வைரலண்ட்டாக எப்போ நடக்குதுன்னா சோவியத் யூனியனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த முஜாஹிதீன் டெரர் குரூப்ஸை வந்து அமெரிக்கா ஃபண்ட் பண்ணதுனால அந்த டெரர் குரூப்ஸ் சோவியத் யூனியனோட விட்ரால் 1988க்கு அப்புறமா அது வந்து காஷ்மீரில் வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கு ஒரு பிளான் இருந்தது. அசத் துரானி ISI சீஃப் ஒரு பிளான் வச்சுருந்தார், ஆப்ரேஷன் K2K அப்படின்னு, காஷ்மீர் காலிஸ்தான் டு கன்னியாகுமரி அப்படின்னு. ஆமாம், அந்த பிளானில் என்னென்னா காஷ்மீர் காலிஸ்தான் ப்ளஸ் இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் அவங்க இந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஜிஹாத் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டில் அது ஒரு இம்பேக்டாக இருந்தது. 1988, 92, 93 அது ஒரு காலகட்டத்தில் வந்து சீரீஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். அதில் அங்கேருந்து CAM பஷீர் என்ற கேரளாவில் இருந்த ஒரு காடரும் ஜியாதி கேடரும்
மகாராஷ்டிராவில் சாகிப் நிச்சான் அப்படின்னு ஒரு காடர், அவங்களாம் சேர்ந்து லால் சிங் மஞ்சித் சிங் அப்படின்னு ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட இங்கே வந்தாங்க, சென்னைக்கு வந்து. லால் சிங் மஞ்சித் சிங்ன்றவன் இந்தியாவில் இருந்துட்டு ஐஎஸ்ஐக்காக வந்து ஒர்க் பண்ணி டபுள் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் காலிஸ்தான், காஷ்மீர் அண்ட் முஸ்லீம் குரூப்ஸ் யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்த்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி ப்ராப்ளம் கொடுக்கணும்னு சொல்லி, எப்படி டெல்லியிலலாம் அந்த காலத்தில் வந்து இந்த டிரான்சிஸ்டர் பாம்லாம் வெடியும். ஆமாம், 80ஸ்லாம் நான் குழந்தையாக இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன், ஒரு டிவி ஸ்டேஷனில் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், அது உடனே விழிஞ்சு ரொம்ப பேர் இறந்துடுவாங்க, டாலில் இருக்கும் குழந்தைங்க அதை ஆப்ரேட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு ஃபியர் சைக்கோசிஸை உருவாக்கணும். ஏன்னா இப்போது அவங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி சோவியத் யூனியன் தோத்துடுச்சு. அப்போ இந்தியா வந்து சோவியத் யூனியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. யார் அமெரிக்கா அவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் இல்லை. அதனால் வந்து அவங்க என்ன நினச்சாங்க, we will finish off India டெரரிசம் பண்ணி அப்படின்னு சொல்லி, நாட் ஒன்லி காலிஸ்தானி, நாட் ஒன்லி காஷ்மீர், இதில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ்லையும் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு. அதில் அந்த ஒரு பாரம்பரிய அந்த ஒரு இதில் தான், அந்த ஐடியாலஜியில் தான் இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வராங்க, மெட்ராஸ் வராங்க. மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, மற்ற ஏரியாவை ரிசீவ் பண்ணுறாங்க. பட் அது அவங்க அரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆகலை, அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப இன்சிடென்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது. சில பேர்லாம் வந்து பாம்பு வச்சவங்கலாம் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகி பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ்லாம் போகிறாங்க. ஸோ தே கம் பேக், தே கெட் அரெஸ்டட். ஓகே. அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸ் அபு ஹம்சா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறவர், சவுதியில் இருக்கார். அவர் வந்து 2001 முஸ்லீம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் சில பசங்கள்லாம் அரெஸ்ட் ஆகிறாங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-5 பசங்க 2000 வந்து 2020 அதுக்கு முன்னாடி 18 or 17 கன்விக்ஷன் ஆகிடுறாங்க. ரொம்ப பேர் வெளியே கன்விக்ஷன் ஆகிட்டு வெளியே வராங்க. தென் யூ ஹாவ் ப்ரோ டர்க்கிஷ் குரூப்ஸ் லைக் பிஎஃப்ஐ அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் வந்தது. பிஎஃப்ஐக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் வித் ஐஹெச்ஹெச்னு ஒரு அமைப்பு இருந்தது டர்க்கியில். அந்த ஐஹெச்ஹெச் இன்சான் ஹக் ஹுரியத் அல்-எரி ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்தது. அது பேருக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன். அது வந்து ஹக்கன் ஃபிதான் செக்ரட்டரி ஹோம் ஃபார் MIT மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் உடைய தலைவராக இருந்தார் அவர். இல்லைன்னா இப்போ வந்து ஃபாரின் மினிஸ்டராக கூட இருக்கார். அவர் அந்த நேட்டோ பிளானுக்காக அவங்க உருவாக்குனாங்க, எப்படி சிரியாலையும் லிபியாவில் எப்படி பிரச்சனை பண்ணணும், உள்ளுக்குள்ளேயே கிளர்ச்சியை உருவாக்குறது. அது அல்காய்தாவோட ஃப்ரண்ட்டு தான் அது. இது என்ன ஆகுதுன்னா, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இவங்க ஐஹெச்ஹெச்சை பற்றி ரஷ்யன் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வேசிலி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு. இவங்க ரஷ்யன்ஸ் வந்து எத்தனை ஐஹெச்ஹெச் பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அதிலலாம் வந்து ஐஎஸ்ஐஎஸும் அல்காய்தாவும் அங்கே வந்து தஞ்சம் புகுந்துருந்தாங்க, அதை வந்து பேஸாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிவன் எ லிஸ்ட். ஐஹெச்ஹெச்சை பேன் பண்ண வேண்டியது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில், ஆனால் பேன் ஆகலை. பிகாஸ் டர்க்கி வாஸ் சப்போர்ட்டிங் அந்த நேரத்தில். டர்க்கி ப்ளஸ் அந்த நேரத்தில் அமெரிக்கா வாஸ் ஆல்சோ இன் ஃபேவர் ஆஃப் ஐஹெச்ஹெச். டர்க்கிஷ் பேக்ட் டெரர் குரூப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அது பேன் ஆகலை. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோடலாம் அவர் பிஎஃப்ஐ ஓட தலைவர் போய் டர்க்கியில் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. அது மீட் பண்ணதுக்கப்புறமா ஆல்சோ அதை பற்றி நான் எழுதுகிறேன். ஒரு ரிட் பெட்டிஷன் கூட நான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறேன். அந்த ரிட் பெட்டிஷனில் இதெல்லாம் சொல்லி இருந்ததுனால என் மேலே டிஃபமேஷன் போட்டாங்க பிஎஃப்ஐ. ஓகே, அப்போ வந்து தேவர் லைக் வெரி ஆக்டிவ் 2020 நான் சொல்லுது 21-22 வெரி ஆக்டிவ் பிஃபோர் பேன் ஆகிறதுக்கு முன்னாடி. எப்போ கரெக்டாக பேன் ஆகுறாங்க? பேன் 23 பேன். 23 வெரி ரீசென்ட்லி செப்டம்பரில் தான் கெட் பேண்ட். ஸோ இந்த மாதிரி பிஎஃப்ஐ மாதிரி இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் இருக்குது. தென் இப்போது ரீசர்ஃபேஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் அவர். கௌரி பற்றி நம்ம கேட்டோம், ஃபரத்துல்லா கௌரி. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்தது. அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் அவர் அதான் சொன்னார், 3-4 பேரை தமிழ்நாட்டில் இருக்கிற 3 முக்கியமான எக்ஸ் ஆளுங்களை ஃபோட்டோஸ்லாம் காட்டி இவங்க தான் வந்து முஜாஹிதீன், இவங்களுடைய லட்சியத்தை நம்ம வந்து நிறைவேற்றணும். அவங்கள ட்ரீட் பண்ணி ஆமாம், அதை ட்ரீட் பண்ணி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். வி டிஸ்கஸ் தட் ஆல்சோ. அட் த சேம் டைம் ISIS கூட ரொம்ப ஆக்டிவாக இருந்தது தமிழ்நாட்டில். ரொம்ப ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம்
சிரியாக்காக நடந்தது. பட் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஆக்டிவாக இருக்க ஆள் எடுக்கிறாங்க, அதற்காக உட்காந்து கூடி பேசுகிறாங்க, அதை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் நம்ம அங்கொன்றும் இங்கொன்றமா பார்த்தோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே கூட வந்து ஒரு பகுதியில் இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கு வந்து ஆட்கள் வந்து ஆன்லைன்லேயும் சரி இந்த மாதிரி கூடுகைகள் மூலியமாக வந்து ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐஎஸ்ஐஎஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆள் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கா? இல்லை இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுடைய கவர்மெண்ட் தான் அங்கே இருக்குது. ஹெச்டிஎஸ் பேண்ட் ஆர்கனைசேஷனோட கவர்மெண்ட் தான் இருக்குது. அவர் ஜோலானியை வந்து பேண்ட் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட். அதனால் இப்போ அவங்களுக்கு ஆக்டிவாக ரெக்ரூட்மெண்ட் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை. அங்கே ஆல் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். அவங்களுக்கு வந்து உக்யூஸும் சைனீஸ் உக்யூஸும் அப்புறம் ஆல்ரெடி அவங்க வெல் ஸ்டாக்டு. ஏன்னா இப்போது அவங்களுக்கு ஆள் எடுக்கணும்னு தேவையில்லை. இதுக்கு முன்னாடியும் தேவையில்லாமல் இருந்தது. ஒரு காலகட்டம் இருந்தது, ஆள் எடுத்தாங்க. நீங்கள் இந்த மர்டர்ஸ்லாம் நம்ம அம்பத்தூரில் மர்டர்ஸ்லாம் பண்ணதெல்லாம் அந்த கார்டர்ஸ் தான். இப்போ அவங்க ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண வீடியோஸ்லாம் 2015 தமிழில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. மோட்டிவேட் பண்ணி துபாயில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து மோட்டிவேட் பண்ணார். இஸ்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது, சிரியாவில் பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப தமிழ் பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டாங்க. அதில் ரெக்ரூட்மெண்ட் சில பேர் போனாங்க, சில பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி வந்துட்டாங்க. ஏன்னா தென் டீராடிகலைசேஷன்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப நடந்தது. தமிழ்நாடு போலீஸும் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களாம் வந்து டீராடிகலைஸ் அந்த பசங்களெல்லாம் வந்து திருப்பி வந்து அந்த உள்ளே போய் மாட்டியிருந்த பசங்களெல்லாம் வந்து டீராடிகலைஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கள கூப்பிட்டு ஒரு மறுவாழ்வு மாதிரி அவங்க வந்து அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் இன்வால்வாக இருந்து பண்ணாங்க. அந்த பசங்க ரொம்ப பேர் திருந்தினாங்க. தென் மெனி ஆஃப் தெம் ஆர் அண்டர் வாட்ச். தே ஹவ் கான் பேக் டு தேர் ப்ராப்பர் லைஃப். திருப்பி அவங்க போயிட்டாங்க. தென் ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப் எல்லா ஹிந்துக்களையும் கொல்லணும், அங்கே நடந்ததுன்னா இங்கே இருக்கிற ஹிந்துவும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதே ஐஎஸ்ஐஎஸோட இது தான் கோயம்புத்தூர் அந்த பாம் பிளாஸ்ட் அந்த இது நடந்தது இல்லையா? ஒரு பாம் பிளாஸ்ட் கோயிலுக்கு எதிர்க்க போன 2023 நம்ம தீபாவளிக்கு முன்னாடி அந்த டைமில் அது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப்பையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. தென் ஹெச்யூடி ஹிஸ்புத் தஹரீர் என்ற ஒரு அமைப்பு ஒன்று வந்தது. அதையும் டோட்டலி நியூட்ரலைஸ்ட். இப்போ அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து என்ஐஏக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே இட் இஸ் அண்டர் சர்வைலன்ஸ் மச் பிஃபோர் சிந்தூர். ஓகே, அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த முன்னே ஆமாம் அந்த தியார் அண்டர் கண்ட்ரோல். ஏன்னா இப்போ வந்து அவங்க திரும்பி தலை தூக்க முடியல. பிகாஸ் அவங்களோட அந்த வியூஸ் இருக்கு இல்லையா? இந்த சிந்தூரில் கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் வந்து யுனைட் பண்ணிடுச்சு. ஸ்டேட்மெண்ட் எம்இஏவோட ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ் சார். ஆனால் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் சார், எவ்வளோ அது ஸ்கேரியான விஷயம். அந்த நிகழ்வு நடக்கிறப்போவே அந்த சைடில் வந்து நீ ஹிந்துவா நீ முஸ்லீமான்னு கேட்டு வந்து கொன்னா அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ அது உண்மை போயின்றதை தள்ளி வச்சிடும். ஆனால் இங்கே அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் வேணும்ட்டே தான் அது வந்து அது நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன்னா அது இம்பேக்டே வந்து இது உருவாக்கணுன்றதுனால தான் அவங்க பண்ணாங்க. சரி, இதில் வந்து பாருங்கள் இப்படி ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டாங்களா? தென் வாட் ஹேப்பன்? நம்ம வந்து அவங்களுடைய 9 டார்கெட்ஸ் அடித்தோம். அதில் வந்து நான் டார்கெட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து லஷ்கர்-ஏ தய்பா. 2001 பேன் ஆகிருக்கு. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பேன் பண்ணியிருக்கு. இவங்க ஒன்றும் இல்லை, ஆட்ஜங்க்ட் ஆஃப் அல்கைதாவோட ஒரு செயின் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. 2005 அந்த தலைவரை பேன் பண்ணுறாங்க, சயீதை ஜக்கீர் ரஹ்மான் லஹ்வியை. எல்லாரையும் யுஎன்ஏ பேன் பண்ணியிருக்கு. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சும்மா ஒரு ஆளை பேன் பண்ண முடியாது. 15 மெம்பர்ஸும் அதை வந்து ஒத்துக்கணும். எல்லாரோட ஒத்துழைப்போட தான் அதை. ஆமாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஒரு மெம்பர் சைனா ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு, இவரை அந்த ஜெய்ஷ் முகமது தீவிரவாதியை பேன் இது பண்ணலை. ஜேஇஎம்ஐ வந்து இன்டர்நேஷ்னல் தீவிரவாதியை அதை பேன் பண்ண முடியாமல் இருந்தது. பட் ஜேஇஎம்மோட இன்னொரு ஷேடோ குரூப் ஒன்று இருக்குது, லஷ்கர் ஜாங்வின்னு. எலிஜே டேனியல் பால் மர்டரில் இன்வால்வ் ஆனாங்க. அது 2003 பேண்டு பை யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். ஆல்ரெடி அதையும் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பேஸ் கேம்ப்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா எல்இஜேக்கும் ஜேஇஎம்க்கும் ஒன்று வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். எல்இஜே வந்து பாகிஸ்தானுக்குள்ள ஷியா மைனாரிட்டி குரூப்ஸை அடித்தா அது எல்இஜே. அது இந்தியாவுக்கு பக்கம் வந்துருச்சு, இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் வந்துருச்சுன்னா அது ஜெய்ஷே முகமது. ஓகே, மாற்றி செயல்படுற மாதிரி. ரெண்டு பேருக்கும் எதுவும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே ஐடியாலஜி, ஒரே பாகிஸ்தானி தியோபந்தி ஐடியாலஜி தான். they very cooperative with each other. அது இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி இருக்குது. பட் ஜெய்ஷே முகமது லஷ்கர்-ஏ தய்பாவோட இன்டர்நேஷ்னல் குரூப் ஒன்று இருக்குது, ஹர்கத்துல் அன்சார் பேன் இன் 2001.
ஹர்கத்துல் அன்சாரும் யார் ஒசாமா பின் லாடன் ஒன்றா இருந்ததுனாலேயே 2001 பேண்ட் பை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். ஹர்கத்துல் அன்சாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸையும் நம்ம பேன் பண்ணியிருக்கோம், பாம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சிந்தூரில் வந்து ரிட்டாலியேட் பண்ணது எல்லாமே வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலால் பேன் பண்ண ஆர்கனைசேஷன் ஹர்கத்துல் அன்சார், லஷ்கர்-e-தாய்பா, லஷ்கர்-e-ஜாங்வி ப்ளஸ் எனி அதர். எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு தான் ப்ரிலாமினேட்டாக இருந்தது. ஆல் வேர் பேண்ட் பை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். அவங்கள தான் நம்ம தாக்கணும். வி ஹவ் நாட் அட்டாக்ட் எனி சிவிலியன் டார்கெட். தென் அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இவங்களோட ஃபியூனரல், ஜெய்ஷ் முகமதோட இறந்து போன எல்லா டெரரிஸ்டோட ஃபியூனரல் நடத்துறது தலைமையிலோட நடக்குது. ரவுஃப்ன்ற ஒரு ஆள் நடத்துறாரு. பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா பாகிஸ்தானி ஆர்மி தான் இருக்குது, யூனிஃபார்மோட இருக்கிறாங்க, கோர் கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் வழி நடத்துறது யார்? இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ரவுஃப். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாகிஸ்தானும் இன்டர்நேஷ்னல் டெரரிசமும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி பின்னாடி இருக்குது, முன்னாடி அதை வழி நடத்துறது ஒரு டெரரிஸ்ட் ரவுஃப். இது ப்ரேயராக இருக்கட்டும், இல்லை வந்து இது ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், அவன் தான் முன்னாடி இருக்கிறான். ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து வி ஹாவ் டு சி கவுண்டர். பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுது, நமக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. சரி, பூஞ்ச், ரஜோரி எல்லா இன்டர்நேஷ்னல் பார்டர்லேயும் எல்ஓசிலையும் அட்டாக் பண்ணுறது யார்? உங்களுடைய பின் பாயிண்ட் அட்டாக். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மதரசா அட்டாக் பண்ணுறீங்க. 11 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் உயிர் தியாகம், சிவிலியன்ஸ். ஒரு இமாம், மதரசா ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுற இமாம். அப்புறமா ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் பூஞ்சில், கிறிஸ்டியன் ஸ்கூல், அதில் 2 முஸ்லீம் ட்வின்ஸ், அது நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். அப்புறமா ஒரு சர்ச், ஒரு குருத்வாரா. இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் பூஞ்ச்லேயும் பஞ்சாப்லேயும் கண்மூடித்தனமாக. அப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டூனேஷன் தியரி நீங்கள் இங்கே பேசிட்டு நீங்கள் டார்கெட்டட், உங்களுக்கு தெரியும் பூஞ்சில் இந்த ரேஞ்சில் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. யூ ஆர் டார்கெட்டிங் யுவர் ஓன் மதரசா, ஓன் முஸ்லீம் மதரசா. அப்போ அவங்களாம் முஸ்லீம்ஸ் இல்லையா? இஸ்லாமிக் மதரசா நீங்கள் சொல்கிறீங்களா, டூனேஷன் தெரிய முஸ்லீம்காக நாங்கள் காப்பாற்றுறோம், காஷ்மீரி முஸ்லீம்ஸ்க்காக நீங்கள் இருக்கிறீங்களா? காஷ்மீரி முஸ்லீம்ஸ் ஏன் கொள்றீங்க நீங்கள் டார்கெட் அட்டாக் பண்ணி? நீங்கள் அட்டாக் பண்ணது எல்லாமே என்ன, இட்ஸ் அ சிவிலியன் டார்கெட். நாங்கள் அட்டாக் பண்ணதெல்லாம், நம்ம அட்டாக் பண்ணதெல்லாம் என்ன, இட்ஸ் மிலிட்ரி டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி எங்களோட கேம்ப்ஸ்லாம் வந்து அவங்களோட கேம்ப்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. நீங்கள் யாரை அடிச்சிங்க? எங்களுடைய சிவிலியன்ஸை மர்டர் பண்ணியிருக்கீங்க, எங்களோட மாஸ்க்ஸை அட்டாக் பண்ணியிருக்கீங்க, எங்களுடைய சர்ச்சஸ் அட்டாக் பண்ணியிருக்கீங்க, எங்களுடைய டெம்பிள்ஸ் அட்டாக், குருத்வாராவை நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. அதனால தான் வி ஹவ் அட்டாக் தேர் டிஃபென்ஸ் யூனிட்ஸ். அவங்க டிஃபென்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ பாகிஸ்தானும் இன்னொரு விஷயம், பாகிஸ்தான் வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் இந்தியாவோட ஃபைட் பண்ண முடியாது. அவங்க ஃபைட் பண்ணி எப்போவுமே வந்து ஜெயிச்சது கிடையாது. அதனால் எப்போவுமே வந்து அவங்க ரிலை பண்ணுறதுலாம் இந்த மாதிரி ஒரு டெரர் குரூப்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவாங்க. 1949லேயும் வந்து ஷபீர் அஹமத் உஸ்மானியோட குரூப் ஒன்று இருந்தது, சர்ஃபரோஷான இஸ்லாம்னு. அப்புறமா ஜமாத் இஸ்லாமியோடைய குரூப் ஒன்று இருந்தது. அப்புறம் முஸ்லீம் லீகோடைய முஸ்லீம் நேஷ்னல் காட்ஸ் எம்என்ஜி இருந்தது. அவங்க தான் முதல்ல வந்து காஷ்மீரை இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் பாகிஸ்தானி ஆர்மியே வருது. ஓகே, அவங்கள வந்து ஃப்ரண்ட் லைன் எப்பவுமே இவங்க ஃப்ரண்ட் லைன் தான். ஃப்ரண்ட் லைனுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிலரி ஃபோர்ஸஸாக போனதுக்கு அப்புறமா இவங்க வருவாங்க. கன்வென்ஷனல் வார் இவங்களால ஃபைட் பண்ண முடியாது. தே ஆர் ஃபைட்டிங் ஒன்லி கொரில்லா வார். ஈவன் நீங்கள் கொரில்லா வார் நீங்கள் ஆப்கானிஸ்தானில் பார்த்தா கூட பாலிசி ஆஃப் 1000 cuts தான் அவங்களோட பாலிசி. ஐஎஸ்ஐ அப்துல் ரஹ்மான் மேஜர் ஜெனரல் லெஃப்டினன்ட் ஜெனரல் அப்துல் ரஹ்மானோட பாலிசியை வந்து பாலிசி ஆஃப் 1000 cuts. அது ஐஎஸ்ஐ ரொம்ப அழகாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபார் 8 years தே பிளட் சோவியத் யூனியன். சோவியத் ரஷ்யா வந்து விட்ரா பண்ண அளவுக்கு போயிட்டாங்க. தேவைன்னா தாக்கு பிடிக்க முடியல. சோவியத் ரஷ்யா வந்து விழுந்துறதுக்கு வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம், ஒரு பங்கு வைக்கிறது. அது ஒரு அமெரிக்கன் வியட்நாமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. எப்படி வியட்நாம் வந்து அமெரிக்கா ஒரு வீழ்ச்சிக்கு காரணமோ, எக்கனாமியாக விழுந்தது காரணமோ, அதே மாதிரி அவங்க மிலிட்ரிலேயே எக்கனாமிக்கலேயே வந்து விழுந்ததுக்கு சோவியத்தை டிஃபெண்ட் பண்ணாங்க. அலாங் வித் சவுதி அரேபியன் ஆயில் பாலிசி அது கூட இருந்தது. பிகாஸ் அந்த நேரத்தில் ஓபெக் சவுதி அரேபியா என்ன பண்ணாங்க, ஆயில் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவில் யூஎஸ்எஸ்ஆரில் அது வந்து ஃபாரின் கரன்சி, ஏன்னா ஆயில் ட்ரேட் வந்து ஒன்லி அகேன்ஸ்ட் த டாலர் தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் 1973லேயே கிஸ்ஸிஞ்சர் அந்த பாலிசியை கொண்டு வந்துட்டார். அந்த பாலிசி இருந்ததுனால அமெரிக்கா டாலர்ஸ் வச்சா தான் நீங்கள் வந்து ஃபியூல் வாங்க முடியும், பெட்ரோல் வாங்க முடியும், க்ரூட் ஆயில் வாங்க முடியும்.
ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம ரஷ்யா கிட்ட யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட ரிசர்வ்ஸ் இல்லை, டாலர் ரிசர்வ்ஸ் கிடையாது. அதனால் வந்து ஒரு க்ரைசிஸ் ஒன்று வந்தது. அந்த க்ரைசிஸ் பயன்படுத்தி அந்த க்ரைசிஸ் ஒரு இடத்துல வந்து டெரரிசம் இன்சைட் ஆப்கானிஸ்தான் பை திஸ் முஜாஹிதீன் குரூப்ஸ். தென் ஆப்கானிஸ்தானில் இவங்க விட்ரா பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 1949 நான் சொன்னேன் இல்லையா, இதே ஆக்சிலரி ஃபோர்ஸஸ்ன்னு. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீகோடைய பின்னணியே வந்து டெரர் குரூப்ஸ் தான். முஸ்லீம் நேஷ்னல் கார்டு எம்என்ஜி இவங்களால தான் வந்து பார்ட்டிஷன் ஆனதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணமே வந்து இந்த எம்என்ஜி தான். பொலிட்டிக்கலி வந்து முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் 1937 எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து 2 சீட்டு, 175 சீட்ஸில் 2 சீட்டு. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்சியர் ப்ராவின்ஸ்லேயும் அதே மாதிரி தான், தேவ் நாட் ஒன் மெஜாரிட்டி. பெங்கால்லையும் வந்து அவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணலை. சிந்தில் வந்து அவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணவே இல்லை. சிந்தில் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணதான் யுனைடெட் பார்ட்டி, அல்லாபாக்கர் ஷாம்ரூது. அங்கே பஞ்சாபில் வந்து ஹிசர் அண்ட் சோட்டுராம், சௌத்ரி சோட்டுராம் அவங்களோட பார்ட்டி தான் இருந்தது. யூனியனிஸ்ட் பார்ட்டி தான் இருந்தது. எங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பிரிவினையாகி பாகிஸ்தான் வந்து பஞ்சாப் பிரிவினை தனியாக போயிடுச்சு, சிந்து தனியாக போச்சு, பெங்காலில் தனியாக போச்சுன்ற இடத்துலலாம் வந்து 1937 எலெக்ஷன்லேயும் 46 எலெக்ஷன்லேயும் அவங்க வந்து பெருசாக ஒன்றும் வந்து சாதிக்கலை. ஏன்னா 107 நான் பஞ்சாப் எடுத்துக்கலாம் 147 சீட்ஸ், 175 சீட்ஸில் 1937 எலெக்ஷனில் 2 சீட்டு தான் இவங்க வின் பண்ணாங்க. எம்எல் யூனியனிஸ்ட் பார்ட்டி, ஹிந்து முஸ்லீம் பார்ட்டி, லேண்ட்லார்ட்ஸ் பார்ட்டி இருந்தது, பெசன்ட் பார்ட்டி இருந்தது. அது வின் பண்ணது வந்து நியர்லி அவங்களும் காங்கிரஸ் வந்து 100 சீட்ஸ் வின் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது அவங்க தான். சோட்டுராமும் கிசர் ஹயாத் கான் அவங்க 2 பேர். அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், இவர் வந்து டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தார், செகண்ட் வைஸ் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ ஹிந்து அண்ட் முஸ்லீம் பார்ட்டி தான் பஞ்சாபில் இருந்தது. தென் கம்ஸ் 1946 எலெக்ஷன். 46 எலெக்ஷனில் கூட இவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி 175 சீட்ஸ்லேயே இவங்க மெஜாரிட்டியே கிடையாது. யார்? முஸ்லீம் லீக். மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ், யூனியனிஸ்ட் பார்ட்டி, அகாலிதள் அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க முதல்ல பண்ணது என்னென்னா நேஷ்னல் கார்ட்ஸை வந்து பேன் பண்ணாங்க. ஓகே, முஸ்லீம் நேஷ்னல் கார்ட்ஸை பேன் பண்ண உடனே ஒரு பெரிய கலவரம் வெடிஞ்சது. பல பேர் கொல்லப்பட்டாங்க. யூனியனிஸ்ட் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாகவும் முஸ்லீம் லீக் இடங்களில் பஞ்சாபில் ஓகே, பஞ்சாபில் ஒரு பெரிய கலவரம் வந்து முஸ்லீம் எம்என்ஜியை பேன் பண்ணதுக்கப்புறம் 1947 ஜான்வரியில் வந்து எம்என்ஜியை பேன் பண்ணுறாங்க, முஸ்லீம் நேஷ்னல் கார்டை. என்டையர் ஒரு மாதம் பெரிய கலவரம் நடக்குது. ரொம்ப பேர் யூனியனிஸ்ட் பார்ட்டி ஆளுங்களெல்லாம் வந்து மர்டர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து மலிக் ஹிசர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரால் அது கட்டுப்படுத்த முடியல. சார் ஈவான் ஜெனிங்ஸ் என்ன பண்ணுறாருன்னா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு. அது கவர்னன்ஸ் ரூல்லே இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த பார்ட்டிஷனே நடக்குது. ஸோ ரியல் வாய்ஸ் ஆஃப் த பப்ளிக் வந்து பஞ்சாபிஸ், ஹிந்துஸ் ஒரு முஸ்லிம்ஸ் வாய்ஸஸ் வந்து மக்கள் வரைக்கும் வரல. அண்ட் ப்ளஸ் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு இல்லை. ஓகே, இப்போ 100 அந்த நேரத்தில் வந்து 27% தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தது. பஞ்சாபில் வந்து 27% தான் ஓட்டிங் ரைட். 73க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் அந்த நேரத்தில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது. நீங்கள் படிச்சிருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெல்த் இருக்கணும், அப்படிலாம் இருந்ததுனால ஒரு மேஜர் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் ரொம்ப பேருக்கு இல்லாமல் இருந்தது. தென் டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்சியர் ப்ராவின்ஸில் வந்து 60 சீட்ஸில் 40 சீட்ஸ் காங்கிரஸ். 1947 எலெக்ஷன் 46 எலெக்ஷனில் 16 சீட்ஸ் முஸ்லீம் லீக்கு. பட் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் தான் வந்து பார்ட்டிஷனுக்கு ஓட்டிங் போடணும். இல்லை அங்கே ஓட் போடக்கூடாது. ப்ரொவின்ஷியல் அசம்பிளி ஓட் போட்டால் என்ன ஆகும்னா முஸ்லீம் லீக் தோற்று போயிடும். நார்த் வெஸ்ட் ஃப்ரான்சியர் ப்ராவின்ஸ் இந்தியாவோட இருக்கும். பட் ஒரு பெரிய கலவரம் அங்கே நடந்தது. நேருவும் கவர்னர் போகும்போது பெஷாவரில் அந்த கான்வாயை வந்து முஸ்லீம் நேஷ்னல் கார்ட்ஸ் அடித்தாங்க. அதனால் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினச்சதுன்னா, லெட்டஸ் இது வந்து ப்ரொவின்ஸ் டிசைட் பண்ண வேண்டாம், ரெஃபரண்டம் இப்போ மக்கள் எல்லாம் ஓட் போடட்டும் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து எலெக்ஷனை பாய்காட் பண்ணிட்டாங்க. பாய்காட் பண்ணதுனால முஸ்லீம் லீக் ஒன் பை டிஃபால்ட். ஆனால் பார்ட்டிஷன் ஆனதுக்கு அப்புறமா கூட அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்ட்டிஷன் ஆனதுக்கு அப்புறமா கூட பாகிஸ்தானோட நார்த் வெஸ்ட் ஃப்ரான்சியர் ப்ராவின்ஸை தான் ரூல் பண்ணிட்டு இருந்தது. அக்டோபரில் தான் இந்த கவர்னர் ஜெனரல்
இவர் ஜின்னா இருக்கிறதுனால அவர் வந்து செக்ஷன் 93 இன்வோக் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு புறம். லேட்டஸ்ட் டேக் சிந்தில் கூட இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. சிந்து 60 சீட்ஸில் வந்து மெஜாரிட்டி வின் பண்ணது வந்து யுனைடெட் பார்ட்டி அல்லாஹ் பக்கர் ஷோம்ரு வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று போட்டார். ஆல் இண்டியா முஸ்லீம் ஜமாத் அப்படின்னு. அதில் வந்து 2 நேஷன் தியரி அவர் எதிர்த்தார். 2 நேஷன் தியரிலாம் வரக்கூடாது, இங்கே வந்து சிந்தில் வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஏன்னா அதில் கூட 0 சீட்டு முஸ்லீம் லீக் அப்போ 1937 எலெக்ஷனில் 0 சீட்ஸ். மெஜாரிட்டி வந்து நாங்கள் இதெல்லாம் வி வில் நாட் அலோவ் திஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பக்கர் ஷோம்ரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். பட் அது என்னாச்சுன்னா 1943 அல்லாஹ் பக்கர் ஷோம்ருவை முஸ்லீம் நேஷனல் கார்ட் மர்டர் பண்ணுறாங்க. ஃபைன். அது ட்ரையல் நடக்குது. பட் பாகிஸ்தான் ஃப்ரீடம் ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரையல் 60 இயர்ஸ் கூட நடந்துருந்தது. இது வரைக்கும் அதுக்கு அந்த ட்ரையலே முடியல. ஸோ பாகிஸ்தானோட கிரியேஷனில் ஒரு பெரிய பங்கு வந்து முஸ்லீம் நேஷனல் கார்ட்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து 1943 ஒரு ஸ்பிளிட் ஒன்று நடக்குது, முக்கியமான ஸ்பிளிட். தியோபந்த் வந்து கம்போசிட் நேஷனலிசம், ஒருங்கிணைந்த தேசியவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, காங்கிரஸோட இருந்தாங்க மெஹமூத் மதனி. தென் அதுலேயே ஒரு ஸ்பிளிட் வந்துடுச்சு. நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது, இது வி கெனாட், இந்தியா காங்கிரஸோட நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லி ஷபீர் அஹமத் உஸ்மானியும் அஷ்ரஃப் அலி தான்வின்னு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்பிளிட் பண்ணி தே சப்போர்ட் த பாகிஸ்தானி மூவ்மெண்ட். ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தார். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பேர் ஆப்கானிஸ்தான்லேயும் NWFPயில் இருந்தாங்க. அதனால் ஆமாம் அந்த காலத்தில். அதனால் அவர் வந்து வாஸ் ஏபிள் டு ஸ்வே அவே இந்த ஓட்ஸ்லாம் வந்து நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸில் வந்து டெரர் பண்ணணுமா, இவங்க ஆளுங்க ரெடியாக இருந்தாங்க. சர்ஃபராஷான இஸ்லாம் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதோட அஜெண்டாவே என்னென்னா ரெட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணி இன்றைக்கி ஜெய்ஷே முகமது என்ன சொல்லுதோ அதே தான். ஆனால் 2 பேரும் ஒரே ஐடியாலஜி தான். 2 பேரும் பாகிஸ்தானி தியோபந்தி குரூப்ஸ் தான். இந்தியன் தியோபந்திஸ்லேருந்து ஸ்பிளிட் ஆகிட்டு பாகிஸ்தானில் ஒரு தியோபந்தி குரூப் வச்சுல ஷபீர் அஹமத் உஸ்மானி கொண்டு போனார் இல்லையா, அதே குரூப் தான், அதே வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட் தான் ஜெய்ஷே முகமது, அந்த சர்ஃபராஷான இஸ்லாம் தான் லேட்டர் ஆன் மாஃப்சஸ் ஜெய்ஷே முகமது, லஷ்கர் ஜாங்வி, சிப்பாஹ சஹாபா, தாலிபானும் இந்த சேம் இதோட ஒரு கிளைத்து தான் வருது, அப்படி கிளியர் தான் வருது. தென் அக்கோரா காட்டாக், அதிலெல்லாம் நேஷனல் ஃப்ரான்ஷியல் ப்ராவின்ஸ்லாம் இவர் அந்த காலத்துலேயே இருந்ததுனால அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டாங்க. அந்த ஃபோர்ஸ் என்னாச்சுன்னா ஆப்கானிஸ்தானில் ஃபைட் பண்ணிச்சு. அங்கே தான் மிலிட்ரி ட்ரைனிங் நடக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வராங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 1971 பெரிய நர்சாங்காரம் பண்ணுது பாகிஸ்தான். அது யாரோட சப்போர்ட்? அல்பதர், ஜமாத் இஸ்லாமி. ஸோ ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தானும் பாகிஸ்தானி தியோபந்தி குரூப்ஸும் ஒரு மேஜர் ஆட்ஜங்க்ட் பாகிஸ்தானி அஜெண்டாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆணிவேர் மாதிரி. அவங்க இல்லைன்னா பாகிஸ்தானே கிடையாது. ஒரு பெரிய பேக்கிங். இதே ஷபீர் அஹமது உஸ்மானி வந்து மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பாகிஸ்தானில் வராரு. ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் அவர். ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறமா வின்ஸ் ஃப்ரம் பெங்காலில் இருந்து இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு, பாகிஸ்தான் மஸ்ட் பி அன் இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். பாகிஸ்தான் இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்றது, இஸ்லாமிக் ஸ்டேட்ன்ற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் 1949 தான் யூஸ் ஆகுது. ஜின்னா வந்து முஸ்லீம் ஸ்டேட்டுன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தவிர பாகிஸ்தானி ஸ்டேட்டுன்னு ஜின்னாவோட எந்த ஸ்பீச்சும் இல்லை. ஜின்னாவுக்கு யாரோ கேட்டாங்க, நீங்கள் வந்து நான் எங்கே இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஒன்று சொல்லவே இல்லையே, யூ கோ ரீட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி 1947 ஸ்பீச் கேட்டுட்டு ஓகே there's no இஸ்லாமிக் வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு அவங்களே வராங்க. தென் லியாகத் அலி ஒரு அசாசினேஷன் தட் வாஸ் டன் பை எக்ஸ்ட்ரீம் தியோபந்தி குரூப்ஸ். அவரை டேக் ஓவர் காலி பண்ணிட்டு டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் என்னாச்சுன்னா 1953 வந்து பாகிஸ்தானி ஆர்மி இவங்கள யூஸ் பண்ணிடுச்சு. ஓகே. இவங்கள எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா காஷ்மீரில் ஆல்ரெடி யூஸ் பண்ணாங்க. இன்டர்னல் எப்போ யூஸ் ஆகுறாங்கன்னா இது 1953 ஒரு பெரிய கலவரம் லாகூரில் நடக்குது. அது வந்து ஜமாத் இஸ்லாமியும் சர்ஃபராஷான இஸ்லாமோட தியோபந்தி குரூப்ஸ் தான் ஒரு பெரிய கலவரம். அவங்களுக்குள்ளே ஒரு அஹமதியா குரூப்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஹமதியாஸ் வந்து குர்தாஸ்பூர் இந்தியாவுக்கு போனதுக்கு காரணம் அஹமதியாஸ் தான். அவங்க வந்து அவங்கள முஸ்லீம்கள்னு காட்டிக்கல, இல்லைனா அது குர்தாஸ்பூர் நம்மக்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அலிகேஷன் போட்டு ஒரு பெரிய நரசங்காரமே நடக்குதாங்க. ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தானும் இந்த தியோபந்தி குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து கலவரம் நடக்கும்போது பாகிஸ்தானி ஆர்மி இன்டர்வீன் பண்ணுது.
பஞ்சாபில் வந்து மார்ஷல் லா கொண்டு வராங்க. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார்? இது சேம் ஆக்சிலரி ஃபோர்ஸஸ். ஸோ இந்த டெரர் குரூப்ஸும் பாகிஸ்தானி ஆர்மிக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இன்றைக்கி நேற்று வந்தது, அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல் எப்போ அவங்கள வந்து பலி கொடுக்கணும், எப்போ அவங்கள ஃப்ரண்ட் லைனில் வச்சுக்கணும், எப்போ அவங்களை யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எல்லாமே தெரியும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக தெரியும். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன மறக்கக்கூடாதுன்னா, இந்த நேஷ்னல் காட்ஸு, இந்த மாதிரி சர்ஃபராஷான இஸ்லாம், ஜமாத் இஸ்லாமி மாதிரி அல்பதர் குரூப்ஸ் தான் பாகிஸ்தானை உருவாக்குனது. ஓகே, they made the nation. அதனால அவங்களோட ஐடியாலஜி தான் அந்த ஆர்மிலையும் இருக்கும். ஸோ அந்த ஆர்மிக்கும் முல்லாஸ்க்கும் அந்த மிலிட்ரிக்கும் வித்தியாசம் பார்க்குறதே தப்பு. they reflect each other. அது இல்லைனா இது இல்லை, இது இல்லைனா அது இல்லை. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறதே வந்து யூஸ்லெஸ். சரியா? இந்த 1971 வாருக்கு அப்புறமா ஹமுதுர் ரஹ்மான் கமிஷன் வருது. அந்த ஹமுதுர் ரஹ்மான் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வார் தோத்ததுக்கு காரணமே வந்து சரியான இஸ்லாமிசேஷன் ஆஃப் சொசைட்டி கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த இஸ்லாமிசேஷன் ஆஃப் சொசைட்டி நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன மாதிரி ஹைபர் பக்து NWFPக்கு வந்து பாகிஸ்தான் தான் இல்லை வந்து ஆப்கானிஸ்தான் தான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. 1950s இருந்தது. 60s வந்து 50s தாவூத் ரிஜிம் வந்தது. சர்தார் தாவூத் ஜஹீர் ஷாவோட பிரைம் மினிஸ்டர் ஆனார். அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அதை கவுண்டர் பண்ணுறது எப்படின்னா, இங்கே இருக்கிற பாகிஸ்தானி தியோபந்திஸ் அங்கேயும் இருந்தாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எப்படி போச்சுன்னா, 1960 பஜாரில் வந்து ஒரு பெரிய கலவரமே, பாகிஸ்தானி ஆர்மிக்கும் ஆப்கானிஸ்தான் ஆர்மிக்கும் ஒரு பெரிய போரே வெடிக்குது. அப்புறமா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எந்த ஒரு பொருளும் அனுப்பலை, லேண்ட்லாக் கண்ட்ரி அது. அதனால் வந்து ஜஹீர் ஷா வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சர்தார் தாவூத் ரிசைன் பண்ணிடுறாரு. ஒரு 5 வருஷம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. 1965 வாரில் வந்து இதே ஜமாத் இஸ்லாமியை வந்து பாகிஸ்தானி ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுது. அது வந்து டாஷ்கண்ட் அக்ரிமெண்ட், அது உங்களுக்கு தெரியும். தென் 1969 இந்த லாங்குவேஜ் பிரச்சனை அவங்களுக்கு நடக்கும்போது ஜமாத் இஸ்லாமியும் இந்த குரூப்ஸ் தான் வந்து அங்கே போய் கொலை வெறி தாக்குதல் ஜீனோசைட் பண்ணுறாங்க, நரசங்காரம் பண்ணுறாங்க பெங்காலிஸை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் 1975 73 71க்கு தோற்றதுக்கப்புறமா ஹமுதுர் ரஹ்மான் கமிஷன் வந்ததுக்கப்புறமா 73 ஒரு புரட்சி நடக்குது ஆப்கானிஸ்தானில். ஜஹீர் ஷாவை ஓவர் ரூல் பண்ணி இவர் சர்தார் தாவூத் வராரு. சர்தார் தாவூதோட பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஆப்கானிஸ்தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வருது. ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட்டாச் பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் செய்கிறான். ஓகே, 1973 ஸ்டார்ட் ஆகுது. 79ன்னு சொல்கிறது அது பெரும்பாலான மக்கள் சொல்கிறது இல்லை, இதுவும் அதிகாரப்பூர்வம் தான். ஓகே, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகாமல் ஜஸ்ட்டு சர்தார் தாவூதை வந்து டீச் பண்ணணும், ஒரு லெசன் டீச் பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் இவங்க உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அது 73 வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுனா, ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி 60s ஜமாத் இஸ்லாமி வந்துடுது. 60s 50s நான் சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இந்த NWFP பிரச்சனை இருந்ததுனால இவங்க உள்ளே வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. தியோபந்தி குரூப்ஸ் ஆப்கானிஸ்தானும் ஜமாத் இஸ்லாமிலாம் வந்து அந்த அந்த மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து மூல செலவை பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் வித் யூஎஸோட பேக்கிங்கோட 1973 ஃபுல் யூஎஸ் பேக்கிங்கோட ஒரு மூமெண்ட் ஒன்று நடக்குது. அது ISI பாபர் நஸ்ருல்லா பாபரும் ஷம்ஷூர் ரஹ்மான் கல்லூரி 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து முஷரஃப் கூட இருக்கிறாரு அந்த மூமெண்ட்டில். லேட்டர் ஆன் நஸ்ருல்லா பாபர் 1980s வந்து பெனசீர் வரும்போது அவர் ஹோம் மினிஸ்டராக ஆகிறாரு. ஷம்ஷூர் ரஹ்மான் கல்லை ISI சீஃபாக ஆகிறாரு. ஸோ தட் இஸ் தர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது வந்து இந்த ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தானும் இந்த மற்ற தியோபந்தி குரூப்ஸ்லாம் வந்து ஹுஜி அந்த மாதிரி ஹர்கத் எல்லாம் இருக்குது. அப்போது 1973 ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டு 1975 வந்து தாவூதே ஓவர் ரூல் இதாகிடுறாரு. அவரே வந்து மிலிட்ரி கூவில் வந்து போயிடுறாரு. ஹஃபீசுல்லா அமீன் அவங்களாம் வராங்க. சரி, ஹஃபீசுல்லா அமீன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயே ஒரு குரூப். அது 1979 ஹஃபீசுல்லா அமீனையே வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க, ஓவர் பண்ணுறாங்க. யார் இவங்க? நம்ம சோவியத் யூனியன். ஓகே, 2 பேரும் ஒரே ஃபேக்ஷன் தான், 2 பேரும் கம்யூனிஸ்ட் தான். பட் அமீனை ஓவர் பண்ணி வந்த உடனே ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அப்போ அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஹாத் நீங்கள் செய்யணும். கார்ட்டரோட ரெஜீமில் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜெரிசின்ஸ்கின்னு இருக்கார். அவர் வந்து பெஷாவரெல்லாம் போயிட்டு சொல்கிறார், இது ஒரு பெரிய திஸ் இஸ் அ பெரிய ஜிஹாத் நீங்கள் பண்ணணும், யூ பி ரெடி. நாங்கள்
எல்லா சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறோன்னு சொன்னோம்னா ஒரு பெரிய ஜியாதி மூமெண்ட் நடக்குது பாகிஸ்தானில். பாகிஸ்தான் தான் பெஷாவர் தான் அதில் பேஸ். இந்த அல்காய்தா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாம் இங்கே வராங்க, இந்த பேஸில் இங்கே வந்துடுறாங்க, பெஷாவரில் வராங்க. அன்வர் சாதாத்தை மர்டர் பண்ண ஜவாஹிரி இருக்கார், அவர் ஜெயிலில் இருக்கார், அவரும் இங்கே வந்துடுறாரு. ஓகே, ஒரு பிரசிடெண்ட்டை மர்டர் பண்ணி ஒரு ஜெயிலில் வச்சுருக்காங்க ஒரு கவர்மெண்ட், அவரே ரிலீஸ் பண்ணி அமெரிக்கா இவங்க இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு ஜிஹாத் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட இன்வால்மெண்ட், அவங்களோட பங்களிப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ம் பண்ணது யார்? அமெரிக்கா. என்ன மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் ஆர்ம்ஸு? இட்ஸ் ஹேண்ட் ஷோல்டர் ஃபயர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ மாடர்னைஸ்ட் வெப்பன்ஸ். அது யூஸ் பண்ணவே முடியாது, நேட்டோலே அது யூஸ் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இங்கே அவங்க வந்து ஸ்டிங்கர் மிசைல்ஸ் கொடுத்தாங்க. அது ட்ரைனிங் கொடுத்தது யார்? பாகிஸ்தான். அது ஆப்ரேட் பண்ணதும் பாகிஸ்தான் தான். ஸோ அவங்க என்ன பேர் கொடுத்துட்டாங்கன்னா, இவங்க வந்து ஹிஸ்புல் ஜமாத் இஸ்லாமி ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி, குல்புதீன் ஹிக்மத்யார் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத் இஸ்லாமி அப்படின்னு சொன்னாங்க. பட் இதை ஆப்ரேட் பண்ணது எல்லாமே வந்து இர்ரெகுலர் பாகிஸ்தானி ஆர்மி மாஸ்கரேடிங் ஆஸ் இவங்களோட முகப்போட அவங்க பண்ணிட்டு இவங்களோட பண்ணாங்க. இதே மாதிரி தான் தாலிபானுக்கும் பண்ணாங்க. தாலிபான் சொல்லி இவங்க தான் எல்லாம் உள்ளே போய் அமெரிக்கா சொன்னதுனால உள்ளே போயிட்டு தாலிபானை உருவாக்கி கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ பாகிஸ்தானி ஆர்மியும் டெரர் குரூப்ஸோட லிங்கேஜ் வந்து இன்றைக்கி நேற்றுல ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அவங்க தான் பாகிஸ்தானை க்ரியேட் பண்ணுது. இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி இருக்கும். அது என்றைக்கெல்லாம் டியூனேஷன் தியரி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி தேவைப்படும். இந்தியாவிலே இந்த குழப்பம் உண்டாக்குறது பார்ப்பாங்க. டியூனேஷன் தியரியை வந்து நீங்கள் அங்கே மட்டும் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது. இங்கேயும் இருக்கிற முஸ்லீம்ஸ்கள் அதை பற்றி பேசணுன்னு மூல செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது வந்து இந்த சிந்தூரில் தவிடுபடியாக போச்சு. ஓகே, அவங்களோட பிளாட் வந்து வெளியே தெரிஞ்சு போச்சு. ஃபார் அன் எண்டிங் நோட் எனக்கு கேட்கணும். இப்போ நம்ம வந்து ரீஜனல் சேனல்ன்றதுனால தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்வி வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து ரேரு. நீங்கள் என்ன தான் வந்து உள்ளே இருக்கிற ஊடுருவிகளை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ண நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போவுமே ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை யாராவது ஏற்படுத்த ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களே அது புரிஞ்சுட்டு எதிர்த்து அது உள்ளே போகாததுனால தானே வந்து இப்படி ஒரு குழப்பம் ஏற்படாமல் இருக்குது. அதை நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணி ஆகணும்ல. ஸோ வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? இங்கே இருக்கிறவங்க அதான் அந்த மூமெண்ட் இருந்தது இல்லையா, ஆன்டி வக்ஃப் ஆக்ட், அந்த மூமெண்ட்டு, அந்த மொமெண்டமில் வந்து கொஞ்சம் பீப்புள் இமோஷனல் ஆனாங்க. ஓகே, எமோஷனல் அந்த மாதிரி நம்மளை வக்ஃபெல்லாம் கை வைக்கிறாங்க அப்படின்னு. தென் சுப்ரீம் கோர்ட் சர்டன் இஷ்யூஸை வந்து ஸ்டே கொடுத்துருந்தது. அதில் தென் a bit of unrest was there. அதுக்கப்புறமா எல்லாம் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, லெட் the lawyers deal with that அப்படின்னு. கான்ட்ரவர்ஷியல் எது அவங்க நினச்சாங்களோ அது வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சு, ஓகே லெட் us have a stay, அதாவது ஹியரிங் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் செகண்ட் ஹியரிங்கில் கூட அதான் சொல்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அதோட இது இருக்கணும், அதோட இம்பேக்ட் இருக்கணும், சாரம் இருக்கணும். அவ்வளோ இம்பேக்டாக எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்காது. பட் அந்த ஸ்டே அவங்க எடுக்கலை. அவங்க என்ன கான்ட்ரவர்ஷியல் எதுன்னு அவங்க நினச்சாங்களோ, இது வந்து முஸ்லீம் மக்கள் இந்த மாதிரி இது வந்து அந்த மனப்பான்மை இல்லை. ஏன்னா நான் அதான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், டு ஹேவ் 2 ஹிந்துஸ் வந்து ஒரு முஸ்லீம் போர்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகிட போகுது? நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா வக்ஃப்ஸு, அந்த ஏன்ஷியன்ட் வக்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தது ஹிந்துஸாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அது ஒரு இஷ்யூ ஆக்குறது சில பேர் தான் அதை இஷ்யூ ஆக்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் அது சொன்னேன், தர்கா போர்ட்லேயே வந்து தர்காஸ்லேயே வந்து ஹிந்துஸ் ரொம்ப இதில் வந்து கமிட்டிஸ்லேயே இருக்கிறாங்க. இப்போ வந்து யாரப் தர்கான்னு ஒரு தர்கா இருக்குது, அது வந்து சந்தனம் வந்து பண்ணதே வந்து ஹிந்து தான். புரியுது, அப்படிதான் இருக்கு. இது முன்னாடி தென் வந்து அந்த பைலாஸ் 2000 இதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த வஃப்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அதில் வந்து 7 நான் ஹிந்துஸ் வந்து இதாக இருக்கிறாங்க, கமிட்டியில் இருந்திருக்காங்க. அவர் செயின்ட்டோட தம்பி இப்போ மகனாக இருக்கும்போது அவரே போட்டிருக்காரு. ஓகே, 7 ஹிந்துஸை, செட்டியாஸ், நாயுடுஸ் அப்படின்னு இருக்குது, எல்லாமே இருக்குது, ரமேஷ் நாயுடு எல்லாமே இருக்கிறாங்க அதில். அப்போது இந்த வஃப்லையோ இந்த இதுலையோ வந்து நம்ம தர்காவில் வந்து ஹிந்துஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியா இங்கே இருந்ததே கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப். அது நாங்கள் இது வரக்கூடாது, இது செய்யக்கூடாது, யார் தர்காஸை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் இட் டுக் கரன்சி. ஏன் நீங்கள் ஹிந்து இதில் வந்து நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா அப்படிலாம் பேசுனதுனால சம் பீப்புள் அக்செப்டட், இது கரெக்ட் தான்,
இது இவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி ஒரு ஹிந்து தான் ஒரு வஃபை காப்பாற்றிட்டு இருக்காரு. முஸ்லீம் வந்து வக்ஃப் போர்டோட சேர்ந்து இது வஃபே கிடையாது, இது வந்து ப்ரைவேட்டு, இது வந்து ரெஜிஸ்டர் ஆகலான்னு ஒரு பொய் சொல்கிறாரு. ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வக்ஃபை வந்து ஹிந்து காப்பாற்றிட்டு இருக்காரு, ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு முஸ்லீம் வந்து இது வக்ஃபே, அதில் வந்து வக்ஃப் போர்டு, தமிழ்நாடு வக்ஃப் போர்டும் உடந்த. அப்போ யாரை நீங்கள் எனிமின்னு சொல்லுவீங்க? வக்ஃப் போர்டும் தமிழ்நாடு வக்ஃப் போர்டும் இந்த அஹமது அலி வக்ஃப் இப்போ தானே ஒரு தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் ஃப்ராடா? இல்லை அது வந்து ஹிந்துஸ் வந்து நாங்கள் காப்பாற்றணும்னு ஃபைட் பண்ணுற ஹிந்துஸ் இதா? யார் நல்லவங்க? ஸோ ரிலிஜனை வச்சு இந்த போர்டில் நம்ம இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு எனிமி அப்படின்றது ஒரு தவறான ஒரு வியூ. ஓகே. அண்ட் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, புரிதல் வந்து ஏற்படுத்துகிறோமோ இல்லையோ, ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பிணக்கமாக தான் எல்லாமே இருக்காங்க. அதையே கெடுக்குறீங்க. வெல்கம் பண்ணுங்க. இருக்கிறத வந்து கெடுக்க வேணாம், வெல்கம் பண்ணுங்க. எஸ், வி ஆர் வெல்கம். நீங்கள் வந்து அந்த கோயிலில் நீங்கள் இழுப்பீங்களா? அது தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, யூ வெல்கம் தெம். என்ன ஆகிட போகுது? 2 பேர் வந்து அவுட்வர்ட் பண்ண போகிறாங்களா? இல்லையா? ஸோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை வந்து அப்படியே பார்க்காம அதற்கு பின்னாடி யார் என்ன தூண்ட ட்ரை பண்ணுறான்றதை பார்க்கணுன்ற ஒரு ஆங்கிளுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 decades என்ன நடந்திருக்குன்றதை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபியூச்சரில் இப்பவும் நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது குறித்து இப்போ பேசினா சரியாக இருக்காது அப்படிங்கிறனால வில் டேக் டைம். அப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களை மீட் பண்ணி அதை பற்றின கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கி உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. ஜெயன், தேங்க்யூ.